இவனின் நண்பன். பிரம்மனின் மகன் புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விச்ரவசு. இவருக்கு 2 மனைவிகள் இருந்தனர். முதல் மனைவி இலவிதா. அவர் சப்தரிஷிகளில் ஒருவரான பாரத்வாச முனிவரின் மகள். விச்ரவசுவுக்கும் இலவிதாவுக்கும் பிறந்தவர் குபேரன். அவர் வைஸ்ரவணன் என்றும் அழைக்கப்பட்டார். 2வது மனைவி கேகசி. அவர் அசுர குலத் தலைவர் சுமாலியின் மகள். இவர்களுக்கு பிறந்தவர்கள் ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை மற்றும் விபீஷணன். குபேரன் இலங்கையை ஆட்சி செய்து வந்தார். அவரது ஆட்சி செல்வ செழிப்பும் நீதியும் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் ராவணன் கடும் தவம் செய்து பல வரங்களை பெற்றான். அந்த பலத்தால் குபேரனை எதிர்த்து போரிட்டு அவரை தோற்கடித்து இலங்கையை கைப்பற்றினான். நாட்டை இழந்த குபேரன் தவசியாக அலைந்து திரிந்தார். அவர் மிகப்பெரிய சிவபக்தன். ஊராக சென்று சிவாலயங்களில் வழிபாடு செய்து வந்தார். மேலும் நல்ல குணம் கொண்ட அழகான மனைவி கிடைக்க வேண்டுமென்று இறைவனை வேண்டினார். இறுதியில் அவர் காசி மாநகரை அடைந்தார். அங்கு விஸ்வநாதரை தரிசித்த அவர் முழு மனதுடன் சிவத்தியானத்தில் மூழ்கினார். புராணங்கள் கூறுவதுபடி குபேரன் 800 ஆண்டுகள் கடும் தவம் செய்தார். அவர் எந்த வரமும் கேட்கவில்லை. இறைவனின் பெயரை மட்டுமே கூறி தவம் செய்தார். அவரது தவத்தின் வெப்பம் கைலாயம் வரை சென்றது. அப்போது சிவபெருமான் உமாதேவியுடன் அவருக்கு முன் தோன்றினார். என்ன வரம் வேண்டும் என்று சிவபெருமான் கேட்டார். அதற்கு குபேரன் பணிவுடன் கூறினார், எனக்கு எதுவும் வேண்டாம், உங்கள் அருள் மட்டும் போதும். அவரது பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் இழந்த இலங்கைக்கு பதிலாக அழகாபுரி நகரை உருவாக்கி கொடுத்தார். குபேரனை அந்த நகரத்தின் அரசனாக ஆக்கினார். மேலும் அவரை வடக்கு திசையின் அதிபதியாக நியமித்தார். உலகத்தின் அனைத்து நவநிதிகளையும் பாதுகாக்கும் பொறுப்பையும் அவரிடம் ஒப்படைத்தார். மேலும் சித்திரரேகை என்ற மங்கையை குபேரனுக்கு மணமாக செய்து வைத்தார். சிவபெருமானின் மிகவும் பிரியமான நண்பராக மாறியதால் குபேரன் சிவசகா என்று அழைக்கப்படுகிறார். அவரது மனைவி சித்திரரேகையுடன் குபேரன் அருள் வழங்கி வருகிறார். அவர்களுக்கு நலகூபன் மற்றும் மணிக்ரீவன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். தேவர்களின் உலகத்தில் குபேரன் நிதி அமைச்சராகவும் மகாலட்சுமி தேவிக்கு உதவியாகவும் விளங்குகிறார். அதனால்தான் குபேரன் செல்வத்தின் கடவுள் என்று போற்றப்படுகிறார்.